பெங்காலோட பிளே ஆஃப் கனவை உடைக்கணும்னா இன்னைக்கு பட்னா ஜெயிக்கணும். தலைவாஸ் இதுக்கப்புறம் கிளம்பிறங்குவாங்க மக்களே. formidable டெல்லி. ஓ தேவாங்க நோட் பண்ணிருக்காரு. இன்டெலிஜென்ட்டான ரேட் அங்கித் ராணா அந்த இடத்துல. தேவாங் என் பக்கத்துல யாரும் வர போறது இல்ல, ரொம்ப பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்தாரு. அவர் செஞ்சது என்னன்னா தேவாங் மேல தொட்ட போய் 2 பாயிண்ட் அங்க. இங்க பிர்லா ஒயிட் டைல் ஸ்டிக் சூப்பர் டாக்கிள்கான சான்ஸ். ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்காரு, ஆனா பிடிச்சாச்சு. அல்ட்ராடெக் 2 ஆடை பாயிண்ட் எடுத்து ஆகின்ற கட்டாயம் போனஸ் இருக்கு. ட்ரை பண்ணலாம், ஆனா டபுள் தை ஹோல்ல போட்டு மடக்கியாச்சு. 5-8 ஆல் அவுட் நிகழுமா இந்த ரேட்ல? அயான் உள்ள வராரு, தப்பிச்சாச்சு. அவசரப்பட்டுட்டீங்க. அந்த போனஸ் அட்டெம்ப்ட் பண்ணுவாரு, அது எந்த சந்தேகமும் இல்லன்னு சொல்றதுக்குள்ள அடாடாடாடா ஆல்மோஸ்ட் சோலோவா போட்டு அவர் பாருங்க திருப்பி 2 பாயிண்ட்ஸோட திரும்ப போறாரு. அண்ட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ். சூப்பர் டாக்கிள்கான ஒரு நேரம். முதல் ஆல் அவுட்டை நிகழ்த்துற அணி இப்போ ஆல் அவுட்டை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. சந்திச்சாச்சு. தேவாங் ஒரு சூப்பர் 10 எடுத்து அவரோட கெத்த காட்டும் பொழுது பட்னா பைரேட்ஸ் ஸ்லம்ப்ல இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சுதாகர் பக்கமே விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சுதாகர் எப்ப தெரியுமா இருக்குவாங்க, கடைசி 1.5 நிமிஷம் இருக்குல்ல அப்ப இருக்குவாங்க. போதம்பி ஆகா சூப்பர் டேக்கிள். இவங்க பாருங்க பெங்கால் பக்கம் 2 பண்ணிருக்காங்க இது வரைக்கும். 3வது பண்ணிட்டாங்க. போடுங்க இந்த 3 அந்த முட்டை. அயானு ஷூவை கழட்டிட்டாவது வந்துடலான்னு பாக்குறாரு, விட மாட்டாங்க. அல்ட்ராடெக் டூவார்டை ஏன்னா தேவாங்க வெளியே உட்காந்துருக்காரு. அப்படி இந்த அல்ட்ராவான டூவார்டையே அல்ட்ராடெக் டூவார்டையே சிறப்பா முடிப்பாரா சிவாஷ்? ஆகா டிஃபெண்டர்ஸ் ஆல்மோஸ்ட் 2 சூப்பர் டேக்கிள் பண்ணிருக்காங்க. மறுபடியும் ஒரு சூப்பர் டேக்கிள் பண்ணிருக்காங்க. என்ன ஒரு அழகான சூப்பர் டேக்கிள் பாருங்க. இப்போ மஞ்சித் மறுபடியும் அவரோட ரைடை தொடங்கி இருக்காரு. ரொம்பவே அழகா ஒரு பாயிண்ட் எடுத்துக்காரு பாருங்க. அநேகமா 22 பாயிண்ட்ல இருக்கிற மனுஷன் ஒரு 25 பாயிண்ட் எடுத்து வழக்கம் போல 252 351 பாயிண்ட்ல போய் வச்சிருக்காரு. ஆனா டீம் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் எப்பெல்லாம் பாயிண்ட் அதிகமா எடுக்கிறாரு அவங்க பாருங்க ரைடர் அவுட்டுங்க. அருமையான ஒரு முயற்சி பண்ணாரு, ஆனா தொட்டிருந்தாருன்னா கூண்டே காடின்னு நினைக்கிறேன் நானே. பரவாயில்ல, இந்த டைம்ல ஒரு பாயிண்ட் கொடுக்கறதெல்லாம் ஒரு சேஃபான விஷயம் தான் நான் சொல்லுவேன். இல்ல தொடர் ஐயா டீசெண்டா விளையாடுறான். ஆகா தேவாங் இது உங்களுக்கு தேவையா வாங் அப்படிங்கிற மாதிரி சும்மா கிடக்கூட டிஃபெண்டர்ஸ்லாம் கிடக்குறாங்க. சும்மா இது உங்களுக்கு தேவையா? எவ்வளவு பாயிண்ட் தான் டீமுக்கு எடுத்து கொடுத்தா கூட, ஆனா அவரால் தாங்க டீம் தோத்திருக்குது. லாஸ்ட் நிமிஷத்துல டிஃபென்ஸ் பண்ண வேண்டிய வேலையை ஒரு அஃபர்ட்ஸ் கொடுக்குறீங்க.